அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நேற்று யூஎஸ் ஆயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நினச்ச மாதிரியே ஒரு நல்ல ஒரு பை சைடு தான். ஸோ கிட்டத்தட்ட நான் சொல்லியிருந்தேன், டிசம்பர் 2ஆம் தேதியோட ஹை வந்து $69.07. ஸோ அதை பிரேக் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா $71 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா $670.19 வந்து வந்திருக்கு. ஸோ இன்னையோட ஓவர் நைட் மார்க்கெட் ஓப்பனிங்கும் பார்த்தீங்கன்னா அந்த க்ளோஸுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ கண்டினியூஸாக பை எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து $72. ஸோ ஒரு டெம்பரவரி ஒரு பக்கத்தில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா $71.08. ஸோ கண்டினியூஸாக இன்னும் கொஞ்சம் கூட பை ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ க்ரூட் ஆயிலும் நினச்ச மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஹையாக பிரேக் பண்ணிட்டு ஒரு நல்ல எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து செல் ஆகும் அப்படின்னு நினச்சிருந்தேன். எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா 5942 வந்துட்டு செல் ஆகும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ அதையும் பிரேக் பண்ணிட்டு ஸோ க்ளோசிங் வந்து 5929 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நேற்று ஓப்பன் அண்ட் லோ வந்து சேமாக இருந்திருக்கு. எப்போவுமே ஓப்பன் அண்ட் லோ வந்து சேமாக இருந்தது அப்படின்னா ஒன் சைட் பை மார்க்கெட் பாசிபிள். ஸோ அதே மாதிரி ஓப்பன் அண்ட் ஹை சேமாக இருந்துச்சு அப்படின்னா ஒன் சைட் செல் மார்க்கெட் பாசிபிள். ஸோ 5781 ஓப்பன் அண்ட் லோ சேமாக எடுத்து ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு பை சைட் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து என்ன மாதிரி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னா இந்த பை அப்படியே கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ நான் வச்சிருக்கிறது ஒன் டே கேண்டில் தான். ஸோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது 6020. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் 6120. ஸோ கண்டினியூ ஒன்று இந்த இடத்துல இன்னைக்கு இந்த இடத்துல போயிட்டு இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அப்படி இல்லைன்னா இதையும் பிரேக் பண்ணால் ஸோ 6120 போயிட்டு டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து க்ரூட் ஆயிலில் வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா 6020, பிவோட் பாயிண்ட் வந்து 5889, சப்போர்ட் வந்து 5820. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல தான் ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து 90% வந்து இருக்கு. ஸோ மேபி ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆனால் ஸோ தாராளமாக வந்து பை மறுபடியுமே ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து 6020. ஸோ 6020 வந்ததுக்கு அப்புறம் அந்த பை ஃபோக்கஸ் பண்றதை எக்ஸிட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் வந்து பாசிபிள். ஸோ ஆல்ரெடி இந்த செல்லிங் எவ்வளோ தூரம் வந்திருக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6020லேருந்து 5755 வரைக்கும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 250 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. கண்டிப்பாக அங்கேருந்து ஒரு 60 to 70 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டவுன் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ இதே கண்டிஷனில் பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆகுறப்ப ஸோ மேபி கொஞ்சம் கீழே இறங்குனது அப்படின்னா ஸோ கேண்டில் செல்லிங் சைடு வந்து போக வேணாம். இந்த பிவோட் வந்ததுக்கு அப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனா ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பை வந்து பாசிபிள். ஸோ அகைன் வந்து 6020 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து க்ரூட் ஆயிலில் வந்து இருக்கு. ஸோ இந்த கண்டிஷன்ஸ்ல மட்டும்தான் எனக்கு வந்து ட்ரேடிங் வந்து பாசிபிலிட்டிஸ். ஒன்று இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டு காலையிலேயே இல்லைன்னா ஒரு கேப் டவுன் விழுந்துட்டு போனால் தாராளமாக வந்து பை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இங்கேருந்து செல்லிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லை இதுக்கு கீழே இந்த ஹைக்கு கீழே வந்து ஓப்பன் ஆகிற மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறங்கிட்டே வந்தால் செல்லிங் வந்து போவேனா இந்த பிவோட் வந்ததுக்கு அப்புறம் வேணா பையிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான மார்க்கெட். இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பையிங் வந்து ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் பையிங் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ஈவினிங்க்கு மேலே இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு போயிட்டு இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து க்ரூட் ஆயிலில் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் கம்ப்ளீட்டாக ஒரு செல்லிங்ல தான் இருக்கு. ஸோ இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்லிங்ல தான் ஓப்பனும் ஆயிருக்கு. ஸோ ஆனால் இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். 260ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். இன்னைக்கு 260.8க்கு மேலே ஓப்பன் வச்சது அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக இன்னும் கொஞ்சம் மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸ்ல வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கோல்ட் அண்ட் சில்வர். கோல்ட் அண்ட் சில்வர் வந்து கம்ப்ளீட்டாக கொஞ்சம் பை ஜோன் தான். ஸோ சில்வர் அகைன் வந்து பை சைடு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்கு. ஸோ பை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அதோட லாங் டேர்ம் டார்கெட் கண்டிப்பாக வந்து 1 lakh வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ சில்வர் பார்த்தீங்கன்னாலே தெரியும் $30.38 மேலே தான் வந்துட்டு இருக்கு. அகைன் பிரேக் அவுட் பண்ணா ஸோ மேலே வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் லெட். ஸோ லெட்டு நல்ல பிரேக் அவுட் தான். நெட் சொன்ன மாதிரி லெட்டு, அலுமினியம், ஜிங்க்கு மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் ஜோன் கிரியேட் பண்ணிட்டு ஸோ அகைன் வந்து பை சைட் பாசிபிலிட்டி இருக்க மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மேலே தான் வந்துட்டு இருக்கு. காப்பர் வந்து கண்டினியூவாக பை தான். இந்த இடத்துல வந்து அகைன் வந்து வரல.
ஸோ இந்த இடத்துல ட்ராவல் ஆகிட்டு இருந்த மார்க்கெட் கீழே இறங்காமல் மேலே தான் போயிட்டு இருக்கு. ஸோ பை ஃபோக்கஸ் பண்ணுறதுனா பண்ணுங்க. இது 60.55 தான் இதோட டார்கெட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து இன்னும் கொஞ்சம் வந்து பை சைடு வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். 620 வந்ததுக்கப்புறம் 6020 வந்ததுக்கப்புறம் செல்லிங் வந்து பாசிபிள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.